அழைத்தீர்கள்? நான் அழைத்தது வைகுந்தவாசன் நாராயணன். நான் நடுத்தரு நாராயணன். பார்த்தாலே தெரிகிறது. ஆமாம், மலை மீது நின்று பாதாளத்திலே என்ன தேடுகிறாய்? யமதர்மனை தேடுகிறேன். அடுத்த வேளை சாப்பாட்டிற்கே வழி இல்லை. உம்மை போல் நாடகத்தில் நடிக்கும் திறமையும் எனக்கில்லை. நாராயணிடம் மரணத்தை யாசிக்கிறேன். உன் முகத்தில் இன்னமும் மரணக்கரை வரவில்லையே. நீ சாக மாட்டாய். உன்னை நான் சாக விட மாட்டேன். தடுக்காதீர். சாக முடிவெடுத்த என்னை நீர் தடுத்தால் உண்மையும் கூட்டிக் கொண்டு சாவேன். ஏன் இங்கு ஆழமில்லை? நடுத்தரை நாராயணன், சாக துணிந்தவனுக்கு சமுத்திரமே முழங்கால் அளவுதான். நான் அப்போதை சொல்லவில்லையா? உன்னால் சாக முடியாது. நீ அனுபவிக்க வேண்டியது இன்னமும் ஏராளமாக இருக்கிறது. என்ன கஷ்டங்களா? இல்லை, யோகங்கள். உன் ஜாதகப்படி இந்த வினாடி முதல் சசியோகம் வந்துவிட்டது. சந்திரனின் யோக காலம் உச்சமாக ஆரம்பித்து விட்டது. அதனால்தான் ஜலக்கிரகமான சந்திரன் தண்ணீரில் குதித்த உன்னை தாங்கி பிடித்து காப்பாற்றி விட்டார். இனி நீ மண்ணை தொட்டாலும் பொன்னாகும், தீமை செய்தாலும் நன்மையாக மாறும். போய் தம்புரா, உமது ஆர்வத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் சாவேன். சாவோடு போட்டியிட்டு சாவேன். களைப்பாக இருக்கிறது. நான் சற்று ஓய்வெடுத்துக் கொள்கிறேன். உத்தரவு மன்னவா. அருமையான யோசனை. போய் தம்புரா, அதோ பாரும், இந்த நாட்டு மன்னர் வேட்டையாடி களைத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். நான் நேராக சென்று மன்னரை காலால் எட்டி உதைக்கப் போகிறேன். அதற்கு பரிசாக என் தலையை வெட்டி விடுவார்கள். நன்றாக பாரும். நாராயண், நான் வேண்டும் என்றுதான் மன்னரை உதைத்தேன். மாதாண்டா, நிறுத்து. ஆபத்தில் உதவி செய்த ஒரு அநியாயமாக கொண்டு விடாது. இதோ பார். நாராயண். சுவாமி, தாங்கள் யாரோ சித்தர் போல் தோன்றுகிறது. என் கிரீடத்தின் மேல் பாம்பு இருப்பதை உணர்ந்து என்னை காப்பாற்றத்தான் காலால் உதைத்திருக்கிறீர்கள். என்னுடன் என் அரண்மனைக்கு வந்து என் உபசரணைகளை ஏற்று பரிசுகளை பெற்றுச் செல்ல வேண்டும். முன்னாள் நடுத்தர நாராயணன், எப்படி என் ஆர்வம்? நான் நம்ப மாட்டேன். மீண்டும் சந்திப்போம். யாருடன் பேசுகிறீர்கள்? தம்புராவுடன் பேசுகிறேன். என் கண்களுக்கு யாருமே தெரியவில்லையே. அரசே, சித்தர்கள் பெரும்பாலும் சித்தர்களாகவே இருப்பார்கள். சுவாமி, வாருங்க வாருங்க. வாருங்கள், மஞ்சத்தில் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். காஞ்சனமாலை, இவர் அழைத்து உத்தரவு இளவரசி. பாருங்கள். வாருங்கள் சித்தரே, வாருங்கள் வாருங்கள். மஞ்சத்தில் அமருங்கள். மலர் மஞ்சம். தங்களுக்கு இசை, நாட்டியம் ஏதேனும் தேவைப்பட்டால் தயங்காமல் கூறலாம். இரண்டு மட்டும்தானா? என்ன அதிசயம்! நேற்று வரை ராப்பட்டினி, இன்று ராஜோபச்சாரம். இப்படி எத்தனை நாளைக்கு? 3 நாட்களுக்கு தங்களுக்கு ராஜ மரியாதை செய்ய சொல்லி மன்னரின் கட்டளை. 3 நாளைக்கா? பிறகு? காஞ்சனமாலை, ஆற்றில் நீராடி விட்டு வருவோம். வாருங்கள். நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் வருகிறோம். விருந்தும் மருந்தும் 3 நாள் என்பது உண்மையாகிவிட்டது. 3 நாள் வாழ்க்கை. பிறகு அதே பழைய பல்லவி, பசி, பட்டினி. எதற்கு இந்த அற்ப சந்தோஷம்? எப்பாடு பட்டாவது மரணம் அடைந்தே தீர வேண்டும். இளவரசி நீராட போயிருக்கிறாள். நாமும் செல்வோம்.
யார் நீராடுகிறார்கள்? நில்லுங்கள், போகாதீர்கள். நான் சொல்வதை கேளுங்கள். நில்லுங்கள். இந்த நாட்டு நிலவரசியை தூக்குவதற்கு என்ன துணிச்சல்? துணிச்சலோடு நான் தூக்குகிறேன். மூடனே, விடு என் மகளை. என் உயிரை காத்தவன் என்று மரியாதை தந்தால் என் மகளிடம் தகாத முறையில் நடக்கிறாயா? அரசே, அதோ பாருங்கள் முதலை. அரசே, இளவரசியாரை முதலையிடமிருந்து இந்த மகான் காப்பாற்றி இருக்கிறார். சுவாமி, நீங்கள் தீர்க்கதரிசி, முக்காலமும் உணர்ந்த ஞானி. அன்று என் தந்தையை ஆரண்யத்தில் பாம்பு கடிக்காமல் காப்பாற்றினீர்கள். இன்று என்னை முதலை விழுங்காமல் காப்பாற்றி விட்டீர்கள். நீங்கள் என் குலதெய்வம். சுவாமி, இனி என்றென்றும் எங்கள் அரண்மனையில் தங்கி எங்களை காக்க வேண்டும். நீ சொன்ன மாதிரியே நடக்கிறதே. இப்போதுதான் புரிகிறது, நமக்கு மேலே ஒன்று இருக்கிறது. நடப்பதை அனுபவிப்போம். இனிமேல் நம்மை தடுப்பவர் யாரும் இல்லை. சுவாமி, சுவாமி, பிரபு, மன்னனை கொன்றுவிட்டு மணிமுடி தரிக்கலாம் என்றால் இந்த மாயாவி தடையாக இருக்கிறானே. என் ஆசைகள் நிராசையாகிவிட்டன. என் திட்டங்கள் பாழாகிவிட்டன. பிரபு, வேறு யாராவது ஒரு கெட்டிக்காரனை விட்டு திட்டம் திட்ட சொல்லுங்களேன். சும்மையா மனையா, அரசரின் உயிரை மட்டுமல்ல, இளவரசின் உயிரையும் காப்பாற்றி இருக்கிறான். சந்தேகமே இல்லை, அவன் திரிகால ஞானிதான். மௌனமாகவே எல்லா ஆபத்துக்களையும் தவிடுபடியாக்கி விடுகிறான் அந்த மாயாவி. அந்த பாவியின் ஆவியை முடித்தால்தான் நாம் பதவியை பிடிக்க முடியும். அதுதான் என் சுவாமி. இதோ இந்த விஷக்கணியை அந்த நாராயணிடம் கொடுத்து அவனை சாமர்த்தியமாக சாப்பிட வைத்துவிடு. பிரபு, அவன் ஞானக்கண் படைத்தவன். பழத்தை கையில் வாங்கும் போதே அவன் உண்மையை கண்டுபிடித்து விட்டான். ஒரு அருமையான யோசனை உங்களுக்கு சுவாமி. ஒரு முனிவனை போல் வேடமடைந்து இந்த கனியை அவனிடம் கொடுத்து விடு. ஒருவேளை உண்மை வெளியே வந்து விட்டால் கனி கொடுத்த முனிவனை எங்கே தேடுவார்கள்? பலே பிரபு, பலே. சரி, பலே. உங்களுக்கும் மூளை வேலை செய்கிறது. என்ன இது? காற்றிலே குளுமை இல்லை. கையிலே மென்மை இல்லை. கனியிலே இனிமை இல்லை. யாரவன்? மரியாதை தெரியாதவன். யோ தம்பரா, உம்மை பார்த்து பலகாலம் ஆகிவிட்டது. எப்படி சவிக்கியம்? நீ என்னை கேட்கிறாயா? நான் உன்னை சேவலாமம் விசாரித்து போகலாம் என்றுதான் வந்தேன். என்ன நீ மரியாதை இல்லாமல் சரிசமமாக உட்காருகிறாய்? எழுந்துரு. யோ, எழுந்துரு. என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம். உனக்கு ஏதாவது உதவி தேவையா? உதவி உனக்கு உங்களுக்கு செய்துவிட்டு போகத்தான் நான் வந்தேன். சகல சௌபாக்கியங்களையும் அனுபவிக்கும் எனக்கு ஒரு சாதாரண நடிகின் நீ உதவி செய்கிறாயா? ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. வாருங்கள் சிவசுவாமி. என் பெயர் எங்களுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை கண்டுபிடித்து விட்டானோ? யோ தம்பரா, புறப்படும். என்னை காண மாமுனிவர் வந்திருக்கிறார். மாமுனிவரா? நல்ல வேளை என்னை கண்டுபிடிக்கவில்லை. நான் உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும். இப்போது அதற்கு அவசியமும் இல்லை, அவசரமும் இல்லை. புறப்படும். நாராயண், நடுத்தரு நாராயணா, உன் ஜாதகப்படி கட்டகாலம் வரை இருக்கிறது. கவனமாக இருந்து கொள் என்று எச்சரித்து போகவே வந்தேன். நீயோ காது கொடுத்து கேட்க மறுக்கிறாய். பதவியில் இருப்பவர்களும் பதவிக்கு வர துடிப்பவர்களும் நான் சொல்லி என்று கேட்டனர். வந்து சேர காத்து நிற்கும் விதி நான் சொல்லியா நிற்கப் போகிறது? நாராயண். மாமுனிவரே, அமருங்கள். குழந்தாய், சுவாமி, மகனே நாராயணா, அடியேன் சபத்தை கிடத்தி சிவத்தை கண்ட சிவனடியா, சரீரியாகவும் அசரீரியாகவும் அவனை, அந்த சிவனை உச்சரிக்கும் பக்தன் யான். 1000 ஆண்டுகள் தவமிருந்து அஷ்டமா சித்திகள் பெற்ற மிருகண்டு முனிவன் யான். குழந்தாய், உன் தவ பெருமையை கேள்விப்பட்டு என் தவ மகிமையால் பெற்ற இந்த அற்புத ஞானக்கனியை ஹிமாச்சலத்திலிருந்து, இங்கிருந்து ஹிமாச்சலத்திலிருந்து இங்கு கொண்டு வந்துள்ளேன். இந்த கனியின் மகிமை என்ன சுவாமி? மரணமில்லா வாழ்க்கை, மன்மதனின் அழகு,
இளமை இவை அனைத்தும் இதனை புசித்தால் உனக்கு கிட்டும். இந்த தட்டும். நன்றி சுவாமி. கடும் பணியில் கடும் தவமிருந்து பெற்ற கனி இது. என் கண்ணெதிரில் சாப்பிட்டால் தான் நினைத்தது நடக்கும். பலமான விருந்து, வயிற்றில் இடமில்லை, பிறகு சாப்பிடுகிறேன். மறவாமல் சாப்பிடு மகனே. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இந்த அதிசய பழத்தை நாம் சாப்பிடுவதை விட மன்னனிடம் தந்தால் அவன் மனம் மகிழ்ந்து நம்ம இந்த நாட்டுக்கே வாரிசாக ஆக்கி விடுவான் அல்லவா? மன்னரே, முக்கண்ணன் தந்த இந்த அதிசய கனியை தாங்கள் சாப்பிட்டால் மரணமில்லா வாழ்வும் முக்காலமும் உணரும் சக்தியும் தங்களுக்கு உண்டாகும். அப்படியா? அதிசயமாக இருக்கிறதே. என் கண்ணெதிரே தாங்கள் சாப்பிட வேண்டும். நாராயண சித்தரே, உமது கருணைக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? உமது தியாக மனப்பான்மையை பாராட்டுவதற்கு என்னிடம் வார்த்தைகளே இல்லை. கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததை போல் மன்னரே அந்த கனியை சாப்பிடுகிறார், படிக்க போகிறார். வணக்கம் அரசே. தளபதியாரே, நாராயணனின் அன்பை பார்த்தீர்களா? இந்த அற்புதமான கனியை தான் உண்ணாமல் என்னிடம் கொடுத்திருக்கு. உடனே அரண்மனை வைத்திரை வர சொல். தளபதியாரே, மன்னர் சாப்பிட்ட இந்த பழத்தில் கொடிய விஷம் கலந்திருக்கிறது. இவரை கொலை செய்ய எவ்வளவு சதி செய்திருக்கிறான். ஐயோ, சதிகாரன் வேறு யாரும் இல்லை, இதோ இந்த நடுத்தர நாராயணன் தான். தளபதியாரே, யாருங்க இவனை பிடியுங்கள். மன்னரை கொன்று மணிமுகரம் அபகரிக்க முயன்ற இவனை கொண்டு செல்லுங்கள். தளபதியாரே, நாளை காலை இவன் தலை தரையில் உழட்டும். நான் நிரபராதி, நான் நிரபராதி, நான் நிரபராதி. வைத்தியரே, மன்னர் பிழைப்பாரா? பயப்பட வேண்டாம். சரியான நேரத்தில் உடனே கவனித்து விட்டோம். இதில் இருக்கும் குளிகையை நாழிகைக்கு ஒன்று கொடுத்து வாருங்கள். மன்னர் காலையில் கண்விழி. அது போதும். இந்த ஆபத்தான நேரத்தில் மற்றவர்கள் இங்கிருப்பது சரியல்ல. மன்னரை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் வெளியேறலாம். நீங்கள் வெளியேறலாம். உங்களையும் சேர்த்துத்தான். உன் கடைசி பிரார்த்தனையை செய்து கொள். நான் சாவை நோக்கி ஓடிய போது சாவு என்னை விட்டு விலகி ஓடியது. ஆனால் இப்போது நான் வாழ துடிக்கும் போது சாவு என்னை நெருங்கி விட்டது. ஆண்டவா, இது என்ன சோதனை? அவன் கூறுவதை கேட்டீரா? இரண்டுமே என்னால் வந்ததுதான். ராஜபோகம் அவன் ஜாதகத்தில் நான் உச்சமாக இருந்த போது, ராஜ தண்டனை சந்திரன் நீச்சமாக இருந்த போது, விதியின் பயனை அவன் அனுபவித்துத்தான் தீர வேண்டும். அதை தவிர வேறு வழியே இல்லை. அவனுடைய ஜாதகத்தில் இந்த நாடிலிருந்து சந்திர தசை செவ்வாய் புத்தி ஆரம்பமாகிறது. என்னுடைய ஆதிக்கத்தால் அவனுக்கு காக்கும் வலிமையும் காக்கும் சக்தியும் ஏற்படும். நாடி நன்றாக வேலை செய்கிறது. மன்னர் எழுந்து ஓடுவார். முதலில் தளபதியாரே, என்ன நடந்தது? கனியை தின்ற நான் எப்படி மயக்கமடைந்தேன்? இந்நாட்டு அரியாசனத்தில் அமர வேண்டும் என்ற ஆசையில் உமக்கு விஷக்கணியை கொடுத்து கொலை செய்ய முயன்றவன் நான் தான். வழியை நாராயணன் மீது போட்டேன். துரோகி! நீ பிழைக்க மாட்டீர் என்று நினைத்தேன். வைத்தியன் உம்மை காப்பாற்றி விட்டார். கிழட்டு மன்னரே, நான் மணிமுடி தரிக்க வேண்டும். அதற்காக நீர் இப்போதே மரணமடைய வேண்டும்.
அரசே, என்னை மன்னித்து விடுங்கள். யாருங்கே இந்த துரோகியை இழுத்துச் செல்லுங்கள். நாளை இவனது தலை தரையில் உருளட்டும். போங்கள். சுவாமி, என்னை காக்கவே பிறந்த மாவீரன் நீங்கள். இனிமேல் இந்த நாட்டின் புதிய தளபதி நீங்கள் தான். தளபதியா? என்னடா இது கிரகச்சாரம்? ஒன்றுமே புரியவில்லையே. நடுத்தர நாராயணா, இங்கே வா, நான் புரிய வைக்கிறேன். உன் வாயில் அடிக்கடி வருகிறதே கிரகச்சாரம் என்று. அந்த கிரகச்சாரத்தினால் தான் எல்லாமே நடக்கின்றன. இப்போதாவது நம்புகிறாயா? பரிபூர்ணமாக நம்புகிறேன். ஏனையா தம்புரா, நடக்க இருப்பவர்கள் உமக்கு எப்படி முன்பே தெரிகிறது? நீ நினைப்பது போல் நான் நாடக நடிகன் அல்ல. நான் மகனின் குமாரன் நாரதன். உண்மையான நாரத முனிவரா நீங்கள்? மன்னிக்க வேண்டும் சுவாமி, ஒரு சிறிய சந்தேகம். கோலாகலங்களுக்கு நடுவில் திடீரென்று ஒரு நாள் கொலைக்களத்தில் நின்றேனே, அது எதனால்? உன் மீது சந்திரனின் அருள் பார்வை நிறைந்த போது மலர் மஞ்சம், அது குறைந்த போது கொலைக்களம். மாமுனிவரே, சந்திரனின் தசா பலன்கள் குறைந்து மனிதர்கள் அவதிப்படும் போது அதற்கு பரிகாரம் என்ன சுவாமி? சந்திர தோஷம் உள்ளவர்கள் திங்கட்கிழமை தோறும் விரதமிருந்து வெள்ளை மலர்களால் அம்பிகையை அர்ச்சித்து 3 எண்ணெய் கலந்த தீபமேற்றி நெல் தானம் செய்து வந்தால் சுகம் உண்டாகும். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் விரதமிருந்து செண்பக மலர்களால் முருகனை அர்ச்சித்து நெய் விளக்கேற்றி துவரை தானம் செய்தால் சர்வ மங்களமும் உண்டாகும். கிரகங்களின் ஆதிக்கம் இந்த நடுத்தர நாராயணனை ஒரு நாட்டிற்கே தளபதியாக்கி விட்டதே. இதைவிட அதிசயம் வேறு எதுவும் இருக்க முடியாது.